हाय फ्रेंड्स इनकी बाय वीट स्टाइल செய்யக்கூடிய குஸ்கா தான் பண்ண போறோம் வீடியோக்குள்ள போலாமா ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷர் குக்கர் வச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போடுற ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்ஸுமே நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜ்ல வந்து புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க குஸ்காக்கு பொறுத்த வரைக்குமே புதினா வந்து கொஞ்சம் அதிகமா போடுங்க அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தக்காளி போடுங்க போட்டுட்டு கூடவே வந்து கல்லுப்பும் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா குழஞ்சு வரணும் பிரியாணி பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளியெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டிங்கனாவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா ஐட்டம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் காஷ்மீரி சில்லி வந்து 1 டீஸ்பூன் ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ 2.5 டீஸ்பூன் வந்து தயிர் போட்டுக்கோங்க தயிர் போடுறனால பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும் இப்போ நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் போட்டிருக்கேன் 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க பிரியாணி அரிசியாக இருந்ததுன்னா 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசியை போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக போயிருச்சு சுவையான டேஸ்டான பாய் வீட்டு குஸ்கா ரெடி